உங்களோட வாழ்க்கையில் உங்களோட மனசுக்கும் உங்களோட உடம்புக்கும் பலவீனத்தை கொடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை வந்து யோசித்து கூட பார்க்காதீங்க. அதனால் உங்கள் உடம்புல இருக்கிற எனர்ஜி ஃபுல்லாக வேஸ்ட் ஆகுமே தவிர உங்களுக்கு ஒரு யூஸும் கிடையாது. என்றைக்குமே அடுத்தவங்களுக்காக உங்களோட உடம்பை வருத்திக்கிட்டு உங்களோட மனசை உடச்சிக்கிட்டு வாழாதீங்க. கடைசியில் அது ரெண்டுமே பார்த்திங்கன்னா எனர்ஜி இல்லாமல் போகிறப்போ நம்மளுக்கு அப்படின்னு நம்ம துணைக்கு யாருமே வந்து நிற்க மாட்டாங்க. ஸோ நம்மளுக்கு நம்மளே வந்து லாஸ்ட் வரைக்கும் துணை அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கிறது உங்களோட வாழ்க்கை மட்டும்தான், உங்களோட பாதை மட்டும்தான். அதில் வழிப்போக்கன் மாதிரி 1000 பேர் உங்கள் கூட வருவாங்களே போவாங்களே தவிர யாருமே வந்து நம்மளோட ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் வருவாங்க அப்படின்னு நம்ம ஒருத்தரை கூட வந்து சொல்ல முடியாது. அப்படி உண்மையாகவே வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் என் லைஃப்பில் வந்து ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னு யாராச்சும் ஒருத்தங்க உங்கள் லைஃப்பில் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு சில பேர் சொல்லுவாங்க, எதுக்கு எடுத்தாலும் ஏன் அவசரப்படுற, பொறுமையாக இருந்தால் தான் அந்த பூமியை ஆளக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி கூட உனக்கு கிடைக்கும் அப்படின்னு ஒரு சில பழமொழிகளை கூட நம்ம கேட்டிருப்போம். ஆனால் அது வந்து இந்த காலகட்டத்தில் செட்டே ஆகாது. ஏன்னா எந்த இடத்துல நம்ம பொங்கி எழுறோமோ அங்கே தான் இருக்கிறதையாவது நம்மளுக்கு தக்க வச்சுக்கிற ஒரு நிலமை வந்து கிடைக்கிது. அதுக்காக பொறுமையாகவே இருக்கக்கூடாது அப்படின்றது அர்த்தம் இல்லை. எந்தெந்த இடத்துல வந்து நம்ம பொறுமையாக இருக்கணுமோ ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் ஒரு லிமிட் தான். அந்த பொறுமை வந்து எல்லாம் மீறும்போது கண்டிப்பாக அந்த இடத்துல தான் வந்து நம்மளுக்கான விடையே வந்து கிடைக்கும். இந்த காலத்தில் என்றைக்குமே உங்களுக்கான மதிப்பை நீங்கள் தான் முடிவு பண்ணணுமே தவிர உங்கள் கூட இருக்கிற யாருமே வந்து முடிவு பண்ணக்கூடாது. ஸோ உங்களோட மதிப்பு கூடுறதுக்கு என்ன பண்ணணுமோ, எந்த இடத்துல நீங்கள் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி நடந்துக்கிட்டால் தான் உங்களுக்கான மதிப்பு உங்களுக்கு வந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் சுயநலமற்ற ஒழுக்கம் இருக்குது பார்த்தீங்களா, அதோட உங்கள் லைஃப் ஃபுல்லாக வாழ வந்து கற்றுக்கோங்க. அதே மாதிரி ஒரு சில டயத்தில் யாராவது வந்து தான் நம்மளுக்கு உதவி பண்ணணும், ஒவ்வொரு உதவியுமே வந்து நம்ம அடுத்தவங்க கிட்ட தான் பெறணும் அப்படின்ற அவசியம் இல்லை. நம்மளுக்கு என்ன தேவையோ அதை வந்து நம்மளாலேயே வந்து செய்ய முடியும். ஸோ நம்ம மனசில் நிறைய விஷயத்த யோசித்து பார்த்தாலே அதுக்கான விடைகள் கூட கிடைக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், யாரையாவது ஒருத்தங்களை வந்து சார்ந்தே தான் வாழ்ந்துட்டுருக்கோம். ஒரு சில நேரத்தில் ஒரு சில முடிவுகளை எடுக்க போதும் சரி, இல்லை ஒரு இடத்துல வந்து நம்ம கஷ்டப்படுறோம், உதவி தேவைப்படுதுன்னா யாராவது நம்மளுக்கு செஞ்சால் தான் நம்ம இந்த அளவுக்கு வந்து நல்லா வர முடியும் அப்படின்னு நினைக்கிறது ஒரு முட்டாள்தனமான காரியம். ஸோ நம்மளுக்கு தேவையான எல்லா விஷயமும் நம்மக்கிட்டேயே வந்து இருக்குது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. அதை எப்படி எந்த வழியில் நம்ம யூஸ் பண்ணணுமோ அதை நம்ம தான் வந்து பார்த்துக்கணும். ஒரு மனுஷன் அவனோட வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒழுக்கம் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நிறைய இடத்துல நிறைய நேரத்தில் நம்ம வந்து ஒழுக்கம் இல்லாமல் நம்ம ஒழுக்கத்தை தகர்த்துலாமோ அப்படின்னு கூட நம்ம முடிவெடுக்கக்கூடிய சுச்சுவேஷன் நம்மளுக்கு வரும். பட் அது எல்லாமே கடந்து நம்மளோட சுய ஒழுக்கத்தில் வாழ்ந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எந்தவித பாதிப்பும் இருக்காது, எந்தவித தோல்வியுமே இருக்காது. அந்த ஒரு ஒழுக்கமே பார்த்திங்கன்னா நம்மளை மற்றவங்க பாராட்டுறதுக்கு நம்மளுக்கு ஒரு வழியை வகுத்து கொடுக்கும். யாராச்சும் உங்களோட லைஃப்பில் தூக்கி வீசிட்டு போயிட்டாங்க அப்படின்னா அதுக்காக ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி உங்களை நீங்களே வந்து இழந்து லைஃப்பில் நிற்காதீங்க. ஏன்னா அந்த நேரத்தில் நீங்கள் வந்து தினமாக இருந்தால் மட்டும்தான் உங்கள் லைஃப்பில் அடுத்த கட்டத்தை மூவ் ஆன் பண்ணி போக முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் யாராவது ஒருத்தங்களை இழந்துக்கலாம், இல்லை ஏதோ ஒரு விஷயத்த இழந்துருக்கலாம். ஸோ அந்த இழப்பு உங்களுக்கு வந்து தாங்கவே முடியல, எதாலையுமே இந்த இழப்பை என்னால் ஈடுகட்ட முடியாது அப்படின்னு நினச்சி நீங்கள் என்ன தான் அழுது புரண்டு என்ன வித வலியும் வேதனையும் நீங்கள் அனுபவித்தாலும், என்ன தான் கண்ணீர் வடித்தாலும் அந்த கண்ணீரால் நீங்கள் இழந்த ஒரு விஷயத்த உங்களுக்கு திருப்பி தர முடியாது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. உங்கள் தன்னம்பிக்கையால் தான் ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு மீட்டு கொடுக்க முடியும். ஒரு வெற்றியால் ஒரு தோல்வி எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றத உணர்த்த முடியாது. ஆனால் இதுவே பார்த்திங்கன்னா ஒரு தோல்வி 1000 வெற்றிகளை நம்மளுக்கு உருவாக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப நம்மளோட வாழ்க்கையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தோல்வி தான் வெற்றிக்கு முதல் படி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது வந்து உண்மை கிடையாது. நம்ம அந்த தோல்விக்கு அப்புறம் நம்மளை அந்த தவறுகளை திருத்திட்டு எந்தெந்த விஷயம் வந்து நம்ம தோற்கிறதுக்கு தடையாக இருந்துச்சோ, காரணமாக இருந்துச்சோ அது எல்லாமே வந்து தகர்த்துட்டு அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் நம்ம எடுத்து வைக்கிற வெற்றியோட முதல் படி. ஸோ இதை புரிஞ்சு நடந்தால் உங்கள் லைஃப் உண்மையாகவே நல்லாயிருக்கும். இது மாதிரி அடுத்த யூஸ்ஃபுல்லான